ஏன் பிசாசு வீட்டுல அலகழிக்கிறான்? ஏன் பிசாசு தொர்த்தினேக்கிறான்? என் குடும்பத்துல பிரிவினை இருக்குன்னு சத்தியம் தெரியல. சத்தியம் தெரிஞ்சிட்டா நிச்சயமாகவே உன் குடும்பத்துல பிரிவினை இருக்கவே இருக்காது. உன் குடும்பம் பிரிஞ்சிட்டுக்குதுன்னா உங்க உள்ளத்துல யாரும் இல்ல. ஜாலியா சொல்லுங்க ஏஜென்ட் சொல்லுங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பிரிவினை, விவாகரத்து வரலாம் போயிட்டு ஏய் நீ வேணா அப்படின்னு சொல்றேன்னு என் உள்ள யாருக்கு இருக்கு? என் உள்ளத்துல இயேசுநாதர் இல்ல, வேற தேவர்களின் ஆவிக்குது. வேற ஆவி என்கிட்ட இருக்கிறதுனால தான், வேற ஆவி இருக்கிறதுனால தான் நான் வேற பாவியாயி சொந்த மனைவி பி ஆஃப்னு சொல்ற என் சரீரத்தை நான் என்ன செய்யற? ஒதுக்கி வச்சுக்கிறேன். ஏன்? என் உள்ளத்துல இயேசுநாதர் இருந்தாருன்னா, என் வீட்டுல இயேசுநாதர் இருந்தாருன்னா, என் உள்ளத்துல என் இல்லத்துல இருந்தாருன்னா, என் சபையில இருந்தாருன்னா இங்க எப்படி இருக்கும்? இங்க சர்ச்சில் ஏசப்பா இருக்கிறாரா இல்லையா? அவர் இருக்கிறார். அதனால தான் கிரியை, அதனால தான் வல்லமை, அதனால தான் தொடுதல், அதனால தான் உங்க இதயம் குத்துது. புரியுது உங்களுக்கு? கடவுள் இங்க இருக்கிறார், இயேசுராஜா இருக்கிறார். எது உனக்கு தகுதி? கணவன் மனைவி இணைந்து வாழ்வது உனக்கு தகுதி. தாய் தகப்பன் உடன்பிறப்புகள் சுகமாய் சமாதானமாய் இருப்பது அது ஒரு ஒழுக்கம், அது ஒரு குடும்ப அமைப்பு. உள்ளத்திலே பலவிதமான போராட்டம் வருதா? அப்ப என்ன அர்த்தம்? உன் வீட்டுக்குள்ள பிசாசு கிரியை இருக்கா? பயம், திகில், மந்திரம், கண்ட மந்திரம் எல்லாம் பலிக்குது. காரணம் என்ன? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, வசனம் சொல்லுது. இவைகள் எல்லாம் வந்து பலிக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்குள்ளே தேவ வல்லமை, தேவ ஆவியானவர் வல்லமையாய் பலமாய் கிரியை செய்யலன்னு அர்த்தம். அப்ப உனக்குள்ள அக்னி பற்றி எரியட்டும். ஏன்னா வசனம் லூக்கா 10:19 ஏற்கனவே கர்த்தர் பிராமிஸ் பண்ணிட்டுக்கிறாரு, அவைகள் ஒண்ணு உன்னை சேதப்படுத்தாதுன்னு. இப்ப சின்ன சின்ன குட்டி சாத்தானும் சரி, சாத்தான் ஏவலும் சரி, மந்திரமும் சரி, கண்ட மந்திரமெல்லாம் பலிக்கிறதுக்கு காரணம் என்ன? பலவிதமான பயம், பிசாசு உன்னை அலகழிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒண்ணு கழுத்து பிடிக்குது, அப்படியே அமுக்குது. ஐயோ கெட்ட கனவு, குரங்கு வருது, நாய் தொர்த்துது, போலீஸ்கார் தொர்த்துறாங்க, அப்படியே சாவா கனவுல வருது. நீ சாவுக்கிறாக்கி, சாவுத்தான் வரும் கனவுல. நீ கடவுளுடைய பிள்ளை, நீ எழுமணும் ஏசப்பாவுக்காக, நீ எழுமணும். அதுதான் பைபிள் வாசிக்கிற. இது சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது.